பார்வதி, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு சின்ன கதை சொல்லிட்டா? ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு துப்பாக்கி தேவைப்பட்டுச்சு. ஒரு பழைய துப்பாக்கி, நிறைய பேரோட உயிரை பறிச்ச ஒரு துப்பாக்கி. அதை வாங்க அவன் மேலே கஷ்டப்பட்டான்றது தான் இந்த கதை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தில் கெட்டவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ரோட்டில் ஒரே இடத்துல 3 மணி நேரம் ஒருத்தர் உட்காந்துருந்தா 10 பேர் அவன்கிட்ட வந்து பேசுவான். அந்த 10 பேரில் 9 பேர் சத்தியமாக கெட்டவன். ஏன் தெரியுமா? நல்லவங்களுக்கு உட்காந்துருக்கணும் பார்த்தா கெட்டவனோன்ற பயம். பட் அன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது பாவம். அதனால திரும்ப திரும்ப அதே ரோட்டில் நடந்துட்டே. என்ன சார், ரொம்ப நேரமாக இதே ரோட்டில் திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கிறீங்க? எதனா காணுமா? இல்லை. அப்புறம் எதனா தொலைச்சிட்டிங்களா? இல்லை. அப்புறம் பொட்டலங்கில் வேணுமா? பொட்டலண்ணா? போதை தான். ஆமாம். எவ்வளோ? 500 ரூபா. அவனுக்கு தெரியாது அன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டால் கொக்கைன் கிடைக்கும். உன் பேர் என்ன? பொட்டலம் சார். பொட்டலமா? ஆமாம் சார், உங்களை மாதிரி ஆளுங்க வராங்க, பொட்டலம் வேணும்னு கேட்குறாங்க. இந்த மார்க்கெட்டில் யார்கிட்ட பொட்டலம் வேணுனாலும் என்கிட்ட தான் கூட்டாந்து விடுவாங்க. அதான் என் பேரை பொட்டலம்னு மாற்றிட்டேன். இந்தாங்க, இந்த கீஞ்சு போன 5 ரூபாய்த்துன்னு போய் தா மீன் வெட்டிட்டு இருக்கிறாள்ல அவங்ககிட்ட கொடுங்க. அவனுக்கு தெரியாது அன்னைக்கு வரைக்கும் ஃபிஷ் மார்க்கெட்டில் கொக்கைன் கிடைக்கும். ஊர் புதுசா சார்? ஆமாம் சார், இந்த ஊரில் உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நமக்கு இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. எனக்கு ஒரு துப்பாக்கி கிடைக்குமா? உங்களுக்கு எதுக்கு சார் துப்பாக்கி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல், நான் தரேன். யாரை பார்த்தா கிடைக்கும்னு சொல், அது போதும். நாளைக்கு சாயங்காலம் இதயத்துக்கு 4 மணிக்கு வாங்க. என்ன சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? போகலாமா? இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம். அவர் பேர் பாண்டி. சார், நீங்கள் கேட்குற துப்பாக்கி சென்னையில் எங்கே இருந்தாலும் அவரை கேட்டால் கிடைக்கும். ஆனால் பைசா தான் கொஞ்சம் அதிகமாகும். சார், அவர் உங்களை மட்டும் தான் வர சொல்லியிருக்காரு, ஓகேவா? போனவுடனே உனக்கு எதுக்கு துப்பாக்கின்னா அவர் கேட்பார். உனக்கு எதுக்கு துப்பாக்கி? சார், அவர் அப்படி கேட்டதும் என்கிட்ட ஒரு மேட்ரு சொன்னீங்கல்ல, அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சுருக்கேன். கஸ்டமர் ஒருத்தர் பழைய ஈகிள் ரிவால்வர் கேட்டார். யாரை கேட்டால் கிடைக்கும்னு தெரில. கடைசியாக உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும்னாங்க. அதுக்கப்புறம் பொட்டலத்தை எப்படி தெரியும்னு கேட்பாரு. நான் சொல்கிறத அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் வழக்கமாக அவங்ககிட்ட சரக்கு வாங்குவேன். அவன் தான் உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும்னு சொன்னான். ஆமாம், என்ன துப்பாக்கி சொன்ன? அண்ணா, ஈகிள்
துப்பாக்கினே. இந்த பழைய படத்தில் போலீஸ்காரங்களாம் வச்சுருக்க மாட்டாங்க, அதுதான். சரி, ஆனால் நிறைய பணம் செலவாகுமே தம்பி. பரவாயில்ல சார். இப்படி சுற்றுற மாதிரி வருமே, அதானே? அது கிடைக்கிறது வேற ரொம்ப கஷ்டம். சென்னையில் 1 2 தான் இருக்குது. ஒன்று நம்ம எம்எல்ஏ கணபதி ஆண்டா இருக்குது, அது அவர் தரமாட்டார். இன்னொன்று யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. நீ ஒன்று பண்ணு, பொட்டல் நம்பர் கொடுத்து கிளம்பு. நான் கிடச்சோன்னா ஃபோன் பண்ணுறேன். சரிங்கண்ணா. பொட்டலத்துக்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு பாண்டியன் அவனுக்கு கால் பண்ணார். ஹலோ தம்பி, நான் பாண்டியன் பேசுகிறேன். நீ கேட்ட துப்பாக்கி கிடச்சிச்சு. அது ஆண்டின்னு ஒருத்தன்ட்ட இருக்குது. அவன் ஏதோ கேஸில் ஐடாகிறான் போலகுது. நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு காலைல 5:30 மணிக்கு மார்க்கெட்டுக்கு வந்துடு. தம்பி, நான் சொன்ன அமௌண்ட்டு மறந்துடாத. அப்படின்னு அவன் சொன்னான். அவன் ரொம்ப நாளாக தேடிட்டு அந்த துப்பாக்கி அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஃபோன் வச்சுக்கிறீங்களா? எதுக்கு? கொடுங்கண்ணா கொடுங்க சார். இந்தாங்க, இதில் இருந்தால் ஆண்டியும் கால் பண்ணுவோம். பணம் கொண்டு வந்துருக்கீங்களா? இருக்கு சார். நேராக போ, ஒரு முட்டை கிடையாது, அங்கே நில்லு. ஹலோ, பணம் கொண்டு வந்துக்கிறியா? கொண்டு வந்திருக்கேன் சார். ஹலோ ஹலோ அந்த ஆட்டோவில் போய் ஏறு. நீ தான் அந்த துப்பாக்கி பாட்டியா? பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார். பாட்டே,
கட் ஆகுதுப்பா. வா. இதான் நீ கேட்ட துப்பாக்கி. ஆ, ஒரு புல்லட் குறையுது. யூஸ் பண்ணிட்டேன்ப்பா. வேணா ஒரு 50 ரூபா குறைச்சிக்கலாம். சுடுமா? சுட்டுப்பார், சும்மா சுட்டுப்பார். எல்லாம் நம்ம ஏரியா தான். ஏதோ இல்லைப்பா, போங்க. நான் தான் சும்மா சுட்டு பார்க்க சொன்னேன். நீ சுட்டு பாருப்பா. அவன் அந்த ஆண்டனியை ஷூட் பண்ணிட்டான். ஏன் சுட்டான்? ஏன்னா அவன் தேடினது அந்த துப்பாக்கியா இல்லை, அவனைத்தான். எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் வலியும் கொஞ்சம் வேதனையும் வரும். அந்த வலியும் வேதனையும் தான் பழிவாங்கல் உணர்ச்சி தூண்டுற கேட்டலிஸ்ட். You know what is a catalyst? எந்த ஒரு மனுஷனுக்கும் தான் பிறக்கும்போது வாழ்க்கையில் என்ன ஆக போகிறன்னு தெரியாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவன் என்ன ஆக போகிறான்னு தீர்மானிக்குது. பாவம், அவனுக்கு தெரியாது அன்னைக்கு வரைக்கும் அவன் கொலைகாரன் ஆயிடுவான். அவனுக்கு தெரியாது இந்த ஊரில் எத்தனையோ பொண்ணுங்க இருந்தோம் அவங்க அக்காவுக்கு இப்படி நடக்கும்னு. அவனுக்கு தெரியாது சந்தோஷமாக இந்த வாழ்க்கை ஒரு ராத்திரியில் இப்படி ஆகும். டேய், உன்னதான் இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போகிற? என்னைக்கு அவள் திரும்பி வராளோ அன்னைக்கு வரைக்கும். இல்லை, என்னைக்கு எங்கள் வாழ்க்கையை எப்படி ஆக்கினவங்களை கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லாமே விஷயம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. என்ன குணா, போலீஸ்கார மாதிரி பேசுறியா? குணா, நேற்று வரைக்கும் என் கூட ஒருத்தி இருந்தா, இப்போ அவள் இல்லை. 22 வருஷமாக என் கூட ஒருத்தி இருந்தா, இப்போ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத. எவனோ வந்து நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை நாமளே அழிச்சிக்கலாம். உனக்கும் எனக்கு மட்டும் புரிஞ்சா போதுமா? நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போதான் அந்த வலி புரியுது. ஆனால் அதை செஞ்சவங்களுக்கு எப்போ புரியும்? புரியும்டா. அவன் ஷூட் பண்ண புல்லட் ஏதோ 9mm புல்லட் ஈகிள் ரிவால்வர். நீ கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஃபைலில் இருக்குது. சென்னையில் 2 துப்பாக்கி இருக்குது இந்த டைப்பில். ஒன்று எம்எல்ஏ கணபதி கிட்ட, இன்னொன்று 6 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருக்கு. தொலைஞ்சு போனது தான் மேஜர் கிருஷ்ணனோட கன். அந்த மேஜர் எப்படி? அந்த மேஜர் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். தொலைஞ்சு போன கன்னில் இருந்த பேட்ச் நம்பரும் அக்காவோட அட்டாப்சிலேருந்து எடுத்த பேட்ச் நம்பர் சேமாக இருக்குது. அதாவது கன்னோட ஃபோட்டோ காப்பி. அந்த ஃபோட்டோ காப்பி வச்சு தான் அந்த கண்ணை தேடினான். அந்த கண்ணை கண்டுபிடிச்சான். அந்த கண்ணை வச்சிருந்தவனை சுட்டான்.
அவனை சுட்டதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்தான். வந்து நடந்ததெல்லாம் அவங்க அக்கா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். டு பி ஃப்ராங்க், நான் ஒருத்தனை சொல்கிற அளவுக்குலாம் தைரியசாலி கிடையாது, அது உனக்கே தெரியும். பட் ஏதோ நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன். ஒரு மனுஷன் அவன் கையில் ஒரு வாட்டி துப்பாக்கி எடுத்துட்டானா, ஒன்று அவன் கொல்றதை கன்டினியூ பண்ண, இல்லை அதோட நிறுத்திக்கணும். ஏன்னா ஒருத்தன் முதல் தடவை துப்பாக்கி எடுத்து சுடும்போது அவன் பின்னாடி 5 துப்பாக்கி இருக்கும். அது அவனுக்கே தெரியாது. அதை நம்மளை கடைசி வரைக்கும் துரத்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா திரும்பி அந்த 5 துப்பாக்கியும் சமாளிக்கணும், இல்லை நம்மளை நாமே அழிச்சிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிருகமாக வாழ்றதை விட ஒரு மனுஷனா சாகிறதே மேல். இந்த 22 வருஷத்தில் இன்னொரு 8 நாள் பிரிஞ்சிருந்திருக்கேன். இனிமேல் இருக்க முடியாது. ஸோ மறுபடியும் ஒன்று பார்க்க வரேன்.